ஆப்பிளின் பிரம்மாண்டமான நிகழ்வு முடிந்துவிட்டது. ஐபோன் 17 சீரிஸ் மீது கவனம் செலுத்தப்பட்டாலும், ஆப்பிள் 3 புதிய ஸ்மார்ட் வாட்ச்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11, சீரிஸ் 10 இன் வாரிசு, ஆப்பிள் வாட்ச் SE 3 மற்றும் உயர்தர ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 3 ஆகியவை இதில் அடங்கும். இந்த சீரிஸ் வாட்ச்கள் பொதுவாக பெரும்பாலான மக்கள் வாங்கும் மாடல்களாகும். அவற்றின் எளிமையான வடிவமைப்பு பலரின் கைகளில் அழகாக தோற்றமளிக்கிறது. அல்ட்ரா மாடலை விட இவை விரும்பப்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11 இல் புதிதாக என்ன இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். இந்த புதிய மாடலில் பல மேம்பாடுகள் உள்ளன. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11 இன் முதல் சிறப்பம்சம் புதிய ஸ்லீப் ஸ்கோர் அம்சமாகும். இது உங்கள் தூக்கத்தின் தரத்தை துல்லியமாக கண்காணிக்க உதவுகிறது. நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஆப்பிள் வாட்சை அணிய வேண்டும். நீங்கள் வாட்ச் அணிந்து தூங்குவதை விரும்பாதவராக இருந்தால் இந்த அம்சம் உங்களுக்கு பயனற்றதாக இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த கருவியாகும். 5G இணைப்பு ஆப்பிள் வாட்சிற்கு வந்துள்ளது. ஆம், ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11 இன் செல்லுலார் மாடல்கள் இப்போது 5G-ஐ ஆதரிக்கின்றன. இதன் மூலம் உங்கள் வாட்சில் நேரடியாக 5G செல்லுலார் இணைப்பை பெறலாம். நீங்கள் உங்கள் ஆப்பிள் வாட்ச் செல்லுலார் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தவில்லை என்றால், அல்லது செல்லுலார் மாடலை விரும்பவில்லை என்றால், இது உங்களை பாதிக்காது. ஆனால் வேகமான இணைப்பு தேவைப்படுபவர்களுக்கு இது ஒரு பெரிய மேம்பாடு. சீரிஸ் 10ஐ விட அதிக நீடித்த உழைப்புடன் சீரிஸ் 11 வருகிறது. ஆப்பிள் நிறுவனம் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11 சீரிஸ் 10ஐ விட அதிக நீடித்த உழைப்பு கொண்டது என்று கூறுகிறது. குறிப்பாக இதன் டிஸ்ப்ளே சீரிஸ் 10ஐ விட 2 மடங்கு கீறல் எதிர்ப்பு திறன் கொண்டது. இது நிஜ உலக சூழ்நிலைகளில் சிறப்பாக செயல்பட வேண்டும். உதாரணமாக, நீங்கள் தற்செயலாக உங்கள் வாட்சை ஒரு சுவர் அல்லது உடற்பயிற்சி உபகரணங்களில் தேய்த்தால், சீரிஸ் 11 உராய்வை சிறப்பாக தாங்கும். மேம்படுத்தப்பட்ட பேட்டரி ஆயுளும் இதில் உள்ளது. ஆப்பிள் 24 மணி நேரம் வரை பயன்பாட்டையும் குறைந்த பவர் பயன்முறையில் 38 மணி நேரம் வரையும் உறுதியளிக்கிறது. வாட்ச் சீரிஸ் 10 இன் ஃபாஸ்ட் சார்ஜிங் திறனை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இது 0 முதல் 80% வரை சுமார் 30 நிமிடங்களில் சார்ஜ் செய்ய அனுமதிக்கிறது. இது தினசரி பயன்பாட்டிற்கு மிகவும் வசதியானது. உயர் இரத்த அழுத்தத்தை கண்டறிதல் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11 இல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது உயர் இரத்த அழுத்த அறிவிப்புகளை வழங்குகிறது. இது இன்னும் FDA அனுமதியை பெறவில்லை என்றாலும், இது ஒரு மதிப்புமிக்க கருவியாக இருக்கும். கண்டறியப்படாத உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது ஒரு முக்கியமான அம்சமாக அமையும். ECG அளவீடு மற்றும் இரத்த ஆக்ஸிஜன் கண்காணிப்பு போன்ற ஏற்கனவே உள்ள சுகாதார அம்சங்களுடன் இது இணைகிறது. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11 அதன் வன்பொருளின் பெரும்பகுதியை சீரிஸ் 10 உடன் பகிர்ந்து கொள்கிறது. இதில் முக்கிய சிப்செட் S10 SiP ஆகியவை அடங்கும். இது ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மற்றும் SE 3 இல் பயன்படுத்தப்படும் அதே சிப்செட் ஆகும். W3 வயர்லெஸ் சிப் மாறாமல் உள்ளது. இரண்டாம் தலைமுறை அல்ட்ரா வைட்பேண்ட் சிப், 4 கோர் நியூரல் என்ஜின் மற்றும் Unity 4GB சேமிப்பு திறன் ஆகியவையும் அப்படியே உள்ளன. இது செயல்திறனில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்பதை காட்டுகிறது. டிஸ்ப்ளேவும் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக உள்ளது. 46 மிமி அல்லது 42 மிமி கேஸ் அளவுகள், டூசன் நிட்ஸ் பிரகாசம் மற்றும் LTPO3 தொழில்நுட்பத்துடன் எப்போதும் இயங்கும் ரெட்டினா டிஸ்ப்ளே இதில் உள்ளது. இவை அனைத்தும் சீரிஸ் 10ஐ போலவே உள்ளன. விலையும் மாறாமல் உள்ளது. இது ஒரு நல்ல செய்தி. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11 GPS மற்றும் மாடலுக்கு RS46 900 இல் தொடங்குகிறது. GPS Plus செல்லுலார் மாடலுக்கு RS56 900 இல் தொடங்குகிறது. SE 3 உடன் ஒப்பிடும்போது சீரிஸ் 11 குறிப்பிடத்தக்க அளவில் பெரியது. இது 46 மிமி அல்லது 42 மிமி அளவில் வருகிறது. SE 3 ஆனது 41 மிமி அல்லது 40 மிமி அளவில் உள்ளது. சீரிஸ் 11 ஒரு சிறந்த டிஸ்ப்ளேவை கொண்டுள்ளது. எப்போதும் இயங்கும் ரெட்டினா பேனல் மற்றும் 2000 நிட்ஸ் பிரகாசத்துடன் வருகிறது. SE 3 இல் 1000 நிட்ஸ் பிரகாசம் மட்டுமே உள்ளது.
சீரிஸ் 11 LTPO3 பேனலை பயன்படுத்துகிறது. SE3 ஒரு LTPO பேனலை பயன்படுத்துகிறது. இது காட்சி அனுபவத்தில் குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. ஆப்பிள் வாட்ச் SE3 இல் பல சுகாதார அம்சங்கள் இல்லை. ECG மற்றும் இரத்த ஆக்ஸிஜன் கண்காணிப்பு ஆகியவை இதில் அடங்கும். இந்த அம்சங்கள் பல பயனர்களுக்கு முக்கியமானதாக இருக்கலாம். இது நீர் வெப்பநிலை சென்சார் மற்றும் இரண்டாம் தலைமுறை அல்ட்ரா வைட் பேண்ட் சிப் ஆகியவற்றையும் இழக்கிறது. பேட்டரி ஆயுளும் குறைவு. SE3 இல் 18 மணி நேரம் மட்டுமே பேட்டரி ஆயுள் உள்ளது. சீரீஸ் 11 இல் 24 மணி நேரம் பேட்டரி ஆயுள் உள்ளது. இது தினசரி பயன்பாட்டில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். வடிவமைப்பை பொறுத்தவரை SE3 குறிப்பிடத்தக்க அளவில் தடிமனான பெசல்களை கொண்டுள்ளது. இது ஸ்டார்லைட் அலுமினியம் மற்றும் மிட்நைட் அலுமினியம் ஆகிய 2 வண்ணங்களில் மட்டுமே கிடைக்கிறது. சீரீஸ் 11 4 அலுமினிய பூச்சுகளையும் ரோஸ் கோல்ட், சில்வர், ஸ்பேஸ் கிரே, ஜெட் பிளாக், டைட்டானியம் விருப்பங்களையும் நேச்சுரல், கோல்ட், ஸ்லேட் வழங்குகிறது. இது தனிப்பயனாக்கத்திற்கு அதிக விருப்பங்களை வழங்குகிறது. நீங்கள் ஒரு முழுமையான அம்சங்கள் நிறைந்த வாட்ஸை விரும்பினால் ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 11 ஐ தேர்ந்தெடுக்கலாம். இது சுகாதார அம்சங்களில் எந்த சமரசமும் செய்யாது. ஆனால் உங்களுக்கு அறிவிப்புகள் மற்றும் அடிப்படை ஆப்பிள் வாட்ச் செயல்பாடு மட்டுமே தேவைப்பட்டால் SE3 ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். ஆனால் அதன் வரையறுக்கப்பட்ட வடிவமைப்பு மற்றும் வண்ண விருப்பங்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் பட்ஜெட் மற்றும் தேவைகளை பொறுத்து இந்த 2 மாடல்களில் ஒன்று உங்களுக்கு சரியான தேர்வாக அமையும். உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தொழில்நுட்ப தேவைகளை கருத்தில் கொண்டு சிறந்த முடிவை எடுங்கள்.